Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 12th எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஓகே, அப்போ எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன இந்த வார்த்தை எப்படி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எலக்ட்ரோ ப்ளஸ் ஃபிலிக். எலக்ட்ரோ அப்படின்றது எனக்கு எலக்ட்ரான்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஃபிலிக் ஆஃப் ஃபைல் அப்படின்னா லவ்விங். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் அந்த வார்த்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் லவ்விங். அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் எனக்கு மைனஸ். அப்போ எலக்ட்ரானை லவ் பண்ணக்கூடிய குரூப்போட சார்ஜ் எனக்கு ப்ளஸ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு ப்ளஸ்ஸை நான் கொண்டு போய் வைக்க போகிறேன். அப்போ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் எனக்கு சப்ஸ்டிடியூஷன். இப்போ சப்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு புரிச்சுக்கலாம். அப்போ ஒரு ப்ளஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸை வச்சு அது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம பண்ண போகிறது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எதுக்கு அப்படின்னா பென்சால்டிஹைடுக்கு. ஆல்ரெடி இதே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம ஃபீனாலுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பென்சால்டிஹைடு பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப். ஃபீனால் நம்ம ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்னு பார்த்துருப்போம். இது எனக்கு மெட்டா டைரக்டிங். ஓகே, மெட்டானா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்படி ஒரு பென்சின் ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகே, இப்போ சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு அடுத்து இருக்க இந்த ரெண்டு பொசிஷன் ஆர்த்தோ, ரைட்லேயும் லெஃப்டில் இருக்க ஆர்த்தோ. அடுத்து இருக்க ரெண்டு எனக்கு மெட்டா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பேரா. ஓகே, அந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்த்தோ, ரெண்டாவது இருக்கிறது மெட்டா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பேரா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஃபீனால் அப்படின்றது ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங். அதாவது உள்ளே வரக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ட் என்ன பண்ணும், ஆர்த்தோலையோ இல்லாட்டி பேராலையோ எனக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பென்சால்டிஹைடு அப்படின்றது எனக்கு மெட்டா பொசிஷனோட சப்ஸ்டிடியூஷன் எனக்கு பேசும். ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட்ரேஷன். ஓகே, இப்போ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு ஆசிட் தேவை. ஒன்று கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று எனக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரியேஜென்ட். வேறஸ் இது நம்ம யூஸ் பண்ண போகிற கேட்டலிஸ்ட். ஓகே, என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு நான் எனக்கு தேவை ஒரு ப்ளஸ்ஸு தான். அந்த ப்ளஸ்ஸை நான் முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஓகே, எப்படி க்ரியேட் பண்ணலாம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுலேருந்து முதல்ல ஒரு OH மைனஸை வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எனக்கு மைனஸ் தேவையில்லை, வெளியே எடுத்துருங்க. ஆசிட் தானே, ஸோ ஆசிட் அப்படின்றப்போ எனக்கு இந்த பேஸோட சிம்பிள் தான் OH மைனஸ், அது எனக்கு தேவையில்லை, வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா NO2 பேலன்ஸ் இருக்கும். இப்போ இது மைனஸ்னால் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் என்னது, நைட்ரேஷன். அப்போ நைட்ரேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண போகிறது NO2 குரூப். இது நீங்கள் எங்கே ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், மெட்டா பொசிஷனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல இதை அப்படியே தூக்கி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஆல்டிஹைட் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த நைட்ரோ குரூப்பை எங்கே ப்ளேஸ் பண்ணும், மெட்டா பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணும். ஓகே, அப்போ அந்த NO2 எடுத்துக்கணும் அப்படின்னா நான் எங்கேருந்து எடுத்துக்க முடியும், நைட்ரிக் ஆசிட்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் இது நான் ரியேஜென்ட்டுன்னு சொன்னேன். இது இந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பிரிக்கிறது இட்ஸ் நாட் தேட் ஈஸி ஜாப், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ அதை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்ற கெமிக்கல் எனக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, தென் அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது சல்ஃபனேஷன். அதே ப்ராசஸ் தான். முதல்ல சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து எனக்கு தேவையில்லாத பேஸை வெளியே எடுத்துருங்க. ப்ளஸ் என்ன மிச்சம் இருக்கும், SO3H+ மிச்சம் இருக்கும். இதைத்தான் நான் உள்ளே கொண்டு போய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைட், ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பென்ஸ் ஆல்டிஹைடு அப்படின்றது எனக்கு மெட்டா டைரக்டிங். அப்போ இந்த ஆல்டிஹைட் மாலிகுல் வரக்கூடிய இந்த ப்ளஸ் எனக்கு மெட்டா பொசிஷனில் போய் எனக்கு ப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இந்த நைட்ரேஷன் அண்ட் சல்ஃபனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைட்ரேஷனுக்கு ரெண்டு தேவைப்படும். ஒன்று நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று எனக்கு சல்ஃபியூரிக் ஆசிட். இவன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரியேஜென்ட். வேறு இவன் எனக்கு கேட்டலிஸ்ட். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், ஆசிட் தேவையில்லாத பேஸை வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறது NO2 ஆட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் நைட்ரேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 தேவையில்லாத பேஸை வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறது SO3H. இதை நம்ம கொண்டு போய் மெட்டா பொசிஷனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பென்ஸ் ஆல்டிஹைடுன்றது எனக்கு ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன், குளோரினேஷன். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் கேரி அவுட் பண்ண போகிறோம். குளோரினேஷன்னா அடிஷன் ஆஃப் குளோரின். ஒன்று வித் கேட்டலிஸ்ட்,
இன்னொன்று எனக்கு வித்தவுட் கேட்டலிஸ்ட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ வித் கேட்டலிஸ்ட்னால் எங்கே, வித்தவுட் கேட்டலிஸ்ட்னால் எங்கே? வித் கேட்டலிஸ்ட்னால் இதுக்கு முன்னாடி நம்ம படித்த மாதிரியே அதே மெட்டா பொசிஷன் தான். மெட்டாவில் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த குளோரினை ப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட், ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான் குளோரின் மாலிகுல். ஓகே, அப்போ ஒருத்தர் கொடுப்பான், இன்னொருத்தனுக்கு வாங்கிப்பான். அப்போ கொடுத்தவனுக்கு ப்ளஸ்ஸு, அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கினவனுக்கு எனக்கு மைனஸ். நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ளஸ்ஸு மட்டும்தான். ஓகே, இப்போ என்னவாகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேட்டலிஸ்ட் போடுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நைட்ரேஷன் சல்ஃபனேஷனுக்கு பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த குளோரினை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், மெட்டா பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை கேட்டலிஸ்ட்டே நான் போடலை அப்படின்ற பட்சத்தில் இந்த குளோரின் உங்களுக்கு இங்கே தான் போய் அட்டாக் பண்ணும், ஆல்டிஹைட் மாலிகுலில் தான் போய் எனக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ சேம் பென்சன் ரிங். ஓகே, இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ட்ரக்சராக எழுதுகிறேன். நம்ம எழுதிக்கலாம், அப்புறம் ரியாக்ஷன் போடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்டலிஸ்ட்டே போடலை அப்படின்ற பட்சத்தை இந்த குளோரின் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, Cl இந்த ஹச்சோட சேர்ந்து எனக்கு வெளியில் போயிடும். 2 Cl இருக்கு இல்லையா, இதில் இந்த Cl மைனஸ்ன்றது இந்த ஹச்ன்ற ப்ளஸ்ஸோட சேர்ந்து மைனஸ் HCl வெளியே போயிடும். அண்ட் இந்த இடத்துல மிச்ச Cl போய் ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டலிஸ்ட்டோட சேர்த்து போட்டிங்கன்னா எப்பயும் போல் குளோரின் பென்சின் ரிங்கை தான் அட்டாக் பண்ணும். அதே இது நீங்கள் கேட்டலிஸ்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா குளோரின் ஆல்டிஹைட் மாலிகுலை போய் அட்டாக் பண்ணும். ரைட், நான் திருப்பி சொல்லிடுறேன். கேட்டலிஸ்ட்டோடு போட்டிங்கன்னா குளோரின் பென்சின் ரிங்கை அட்டாக் பண்ணும். கேட்டலிஸ்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா குளோரின் உங்களுக்கு இந்த ஆல்டிஹைட் மாலிகுலை தான் அட்டாக் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பென்சால்டிஹைட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்டிஹைட் அப்படின்னாலே இது எனக்கு மெட்டா டைரக்டிங் குரூப் தான். நீங்கள் என்ன எடுத்தாலும் சரி, நைட்ரேஷனோ சல்ஃபனேஷனோ குளோரினேஷனோ வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய மாலிகுல்ஸை நீங்கள் எங்கே தான் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, மெட்டா பொசிஷன். ஸோ இந்த 2 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கேட்டலிஸ்ட்டோடு போட்டிங்கன்னா பென்சின் ரிங்கை அட்டாக் பண்ணணும், கேட்டலிஸ்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா ஆல்டிஹைட் மாலிகுலை அட்டாக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபீனால் நம்ம ஆல்ரெடி நான் டீச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.